ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா திருத்தணிக்கு தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்தது. அது ஒரு 3 months பேக் இருந்த வேண்டுதல். அதை நாங்கள் 3 months ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த கந்த சஷ்டியில் தான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. அவர் மொட்டை போடுறேன்னு வேண்டியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் பையனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது இல்லையா, சரி அது வந்துட்டு போனதுலேருந்தே மனசு ஒரு மாதிரியே இருந்தது. சரி உடனே போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் கிளம்பியாச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் வந்து நம்மளோட மைண்டு வந்து யாரை பற்றியுமோ இல்லை எதை பற்றியுமோ நினைக்க தோன்றதில்லை. அந்த இறைவனை மட்டும்தான் நம்ம நினைக்க தோன்றோம். நல்லா இருக்கும்போது கூட யாரும் அந்தளவுக்கு நினைக்காத. நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தது அப்படின்னா கடவுளே எப்படியாவது காப்பாற்றுப்பா. எந்த மதமோ எந்த கடவுளாக இருந்தாலுமே எல்லாரும் நினைக்கிறது கடவுளை மட்டும்தான். நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் இருக்க முடியல. ஃபஸ்ட்டு நாளே சஷ்டி முதல் நாளே வந்து பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அப்போ நான் வந்து அழுதுகிட்டே திருநீர் வச்சுட்டு போனேன். என்ன கடவுளே இது, நான் விரதம் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி முதலாளாக பையனுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட்டுட்டு பையனை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கும் லோ பிபி இருக்குது. 2 பேருக்கும் அட் டைமில் முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு சாமி கும்பிட்டு போக வேண்டிய நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டியப்பா அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு தான் காலையில் போனேன். ஒரு ஆஃப்டர்நூன் வந்து பையனை பார்க்குறக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. பையனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிடும், அவன் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கான் இல்லையா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னு. இல்லை இன்னைக்கு விரதம் இருக்கணும்னு நினச்சேன், எல்லோரும் இருக்காங்க, நம்மளால இருக்க முடியல அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னாங்க. எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு கேட்டவங்க நான் தான் சொன்னேன், இல்லையே இதுதானே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் விரதம் இருந்திருந்தாங்க 24 மணி நேரம் கடவுளை நினச்சிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, போன லாஸ்ட் டைம் வந்து விரதம் இருந்தேன். பட் ஆனால் வந்து விரதத்தோடு நான் எனக்கு ஒர்க் இருந்தது, சிஸ்டர் மேரேஜ் இருந்ததுன்னு இன்விடேஷன் வைக்க போயிட்டு அலைஞ்சிட்ருக்கேன். அந்த சஷ்டி படிச்சிங்களான்னு கேட்டாங்க. படித்தேன், ஒரு 3 times படிக்க முடியாது, அதனால் என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஆமாம், இதே இது போது இந்த வாட்டி என்ன பண்ணீங்க? இந்த வாட்டி தான் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். அன்னதானம். அப்போ அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, பட் எத்தனை வாட்டி கடவுளை நினச்சிருப்பீங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஸ்டில் இப்போ வர வரைக்கும் நான் அவரை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன், இன்னும் அவரை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன். என்ன ரீசனாக கடவுளே காப்பாற்றுங்கிறத விட இந்த முருகாங்கிறது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அவரை தவிர இன்றைக்கி வேறு யாரையுமே நான் என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு. இதுதாங்க அந்த முருகனோட சோதனையே. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பார்த்தீங்களா, நீங்கள் கும்பிட முடியல, நீ விரதம் எனக்கு தேவையில்லை, என்னை நீ நினச்சிட்ருக்கிறதே பெருசுன்னு செய்ய வச்சுட்டார் பார்த்தியா அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது.